என்னங்க தம்பி? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரியா கதவு திறக்கல. தம்பி, சாயங்காலம் 6 மணி இருக்கும். பிரியா பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போனா. பெட்டியோட போனாளா? சரி, எங்கிட்ட ஆபீஸ்ல வேற சாவி இருக்கு, திறந்துக்கிறேன். என்னங்க சொல்ல வேண்டியதானே தாடிக்காரங்க ஓடி போனதே? அதான் உன் பொண்டாட்டி உன்னை வாங்குறா. இதெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. உன் பொண்டாட்டி சினிமா பார்த்துட்டு வர நேரம் ஆச்சு, போய் சோத்த படிப்போ. தெரியும். மிஸ்டர் பிரபு, மேற்கொண்டு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? உங்க மனைவி தன் காலனோடு ஓடி போனதா தன் கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் அவளை எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இன்ஃபேக்ட் அவன் மேல உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். உங்க மனைவியை தேடி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சார், என் மனைவி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு ரிப்போர்ட் கொடுக்க எனக்கு மனசு வரல சார். அவ இன்னொருத்தனோட வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தா நானே அவளை வழி அனுப்பி வச்சிருப்பேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஓடி போயிருந்தாலும் அவளோட நினைவுகள் என்னை விட்டு போகல. இதை விளம்பரப்படுத்தி என்ன தலைகுனி வச்சிருக்காங்க சார், ப்ளீஸ். ஆமா, இவ்வளவு கௌரவம் பார்க்கற நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏன் வந்தீங்க? சார், நான் அவளை முறைப்படி தொட்டு தாலி கட்டியவன், சட்டத்தையும் மதிக்கிறவன். முறைகள் முறை தவறும்போது அதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்ல வேண்டியது என் கடமை. It's just for an information. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை சார். வரேன்.
பொண்டாட்டி புருஷன்னா இப்படித்தான் நடந்துக்கணும்னு தெருவே பேசிக்கிட்டாங்க. இப்ப தெருவே நாடுற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல சில பொம்பளைகளை நம்பவே முடியாது. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆள் மேல. ஒருவேளை அந்த விஷயத்துல எஸ்கப்ஸா இருப்பானோ? உன் பொண்டாட்டியே சரியில்லை, அதை கவனியா. இவன் குடும்பமே சரியில்லை, இதுல அடுத்த குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல புலி புலியா போயா. இங்க மட்டும் என்ன ஆளுதான்? யாரும் தெரியலப்பா. மார்னிங் சார். மார்னிங். இங்க பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் சொன்னது யாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆளுங்க கேபிள் போடும்போது ஏதோ துர்நாற்றம் வரவே ஃபோன் பண்ணாங்க. டெட் பாடி ஆனா பெண்ணா? யாருன்னு தெரியல சார். பணம் ரொம்ப அழகிய நிலைமையில இருந்ததால ஸ்பாட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கம். இறந்து போனது ஒரு பெண், வயது 20 இருக்கலாம். கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. பாடி இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது 20-25 நாளைக்கு முன்னால புதைச்சிருக்கலாம்னு தோணுது. பாடியை செக்அப் பண்ணதுல தடயம் ஏதாவது கிடைச்சதா? தடயம் எதுவும் இல்லாம பாடியை நிர்வாணமா போச்சிருக்காங்க. இந்த இடத்தை சுத்தி சோதனை போட்டோம், எந்த தடயமும் கிடைக்கல. இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கும். சமீபத்துல காணாம போனவங்க லிஸ்ட பாருங்க. சார், இந்த கேஸுக்கு ஒரு தடயம். இறந்து போன அந்த பொண்ணு வலது பக்கத்துல சொத்தப்பல்ல எடுத்துட்டு தங்கப்பல் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த கேஸுக்கு அது நமக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் நாசர், தங்கப்பல்ல குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் கட்டியிருப்பாங்க. சிட்டியில் இருக்கிற பல் டாக்டர் கிட்ட விசாரிச்சு அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. அதுல இருந்து கொலை செய்யப்பட்டது யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். இறந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சோம்னா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். நீங்க கேட்டபடி தங்கப்பல் கட்டவங்க லிஸ்ட் இதுல இருக்கு. லேடிஸ் 8 பேர், ஜென்ஸ் 9 பேர். தேங்க்யூ டாக்டர். இதே மாதிரி லிஸ்ட்டை எல்லா டென்டிஸ்ட் கிட்டையும் எங்க டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. இதை வச்சு இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் பிரபு. எஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாசர். ப்ளீஸ் டு மீட் யூ. வாங்க. உங்க வைஃப் பிரியா விஷயமா கண்டுபிடிச்சிங்களா சார்? எப்படி சார் இருக்கா? எங்க சார் இருக்கா? மிஸ்டர் பிரபு, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சார், நீங்க சொல்றது உண்மையா? இல்ல சார், என் பிரியா சாகல. சத்தியமா செத்தது என் பிரியாவா இருக்கா சார்? அவ தன் காதலோட விருப்பப்பட்டு ஓடி போயிட்டா சார்.
இருக்காது சார், சத்தியமா இருக்காது சார். இறந்து போனது உங்க மனைவி பிரியாதான். கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. பணம் அழுகிய நிலைமையில் இருந்ததால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில எங்களுக்கு அவங்க கட்டிருந்த தங்கப்பல் தான் தடயமா கிடைச்சது. அதை வச்சுதான் உங்க மனைவின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். எதுக்கும் நீங்களும் ஒரு இடம் வந்து பாடியை வெரிஃபை பண்ணா எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணதுல கொலை செஞ்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமா எந்த தடயமும் இல்லாம பாடியை புதைச்சிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சா மட்டும் செத்த என் பிரியா திரும்பி வந்துடலாம் சார். ரிலாக்ஸ் மிஸ்டர் பிரபு, உங்க வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். கொலை சம்பந்தமா எதனா தடயம் கிடைக்கலாம் இல்லையா? கேரி ஆன் சார். உங்க மனைவிக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டா? இல்ல சார். வீட்டை ரொம்ப கருணையத்தோட வச்சிருக்கீங்க. அந்த பெருமையெல்லாம் என் பிரியாவை தான் சார் சேரும். உங்களுக்கும் பிரியாவும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. ஓ, இந்த 6 மாச தாம்பத்திய வாழ்க்கையில உங்க மனைவி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டியதுல அவ எனக்கு எந்த குறையும் வைக்கல சார். அவன் மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிஸ்டர் பிரபு, உங்க மனைவி காணாம போய் எவ்வளவு நாள் ஆகுது? கம்ப்ளைண்ட் கொடுத்ததை தவிர நீங்க தேட முயற்சி இல்லையா? என்ன தேட வேண்டாம்னு அவளே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை தேடி என்ன சார் பண்றது? அப்போ உங்க மனைவி தேட வேண்டாம்னு எழுதின லெட்டரை போலீஸ் கிட்ட ஏன் கொடுத்தீங்க? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் an இன்ஃபர்மேஷன். நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க மனைவி கிட்ட நீங்க பழகின முறையில அவங்க மேல எதுவும் சந்தேகம் வரலையா? சந்தேகப்படும்படி அவன் நடந்துக்கல சார். திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கா. அவ விரும்புறவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவனோட சேர்த்து வச்சிருப்பேன். அவ கொலை செய்யப்பட்டாங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியல சார். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இதுதான் சார் பிரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் இந்த ரூமுக்கே வர்றதில்லை. அவன் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அவளோட பழகின அந்த நாட்களை என்னால மறக்க முடியல. சாரி சார், உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். காஃபி கொண்டு வரேன். முரளி எழுதின லெட்டர் உங்க மனைவிக்கு. லெட்டர் சார்? அவங்களுக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ட் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிலாக்ஸ் பிரபு, இந்த லெட்டர்ல எழுதிருக்கப்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்க மனைவி அவங்க கூட போயிருக்காங்க. முரளியை கண்டுபிடிச்சா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். மற்றபடி என்ன விவரம் ஒண்ணா ஐ கான்டாக்ட் யூ. மிஸ்டர் பிரபு சார், இவ்வளவு பெரிய வீட்டுல வேலைக்காரங்களே இல்லாம எப்படி தனியா? சார், எங்க சந்தோஷத்துக்கு கிடைச்சல யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க வேலைக்காரங்களே வச்சுக்கல. இல்ல, see you again. Thank you sir. சார், தங்கப்பல் லிஸ்ட்டை வச்சு என்கொயரி பண்ணதுல கொலை செய்யப்பட்ட பெண் பிரியாங்கிறது தெரிஞ்சது.
அவ வீட்டை சோதனை போட்டதுல அவ காதல் எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போயிருக்காங்க. பிரபு வந்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காரு. பிரியா யார் கூட வெளியில போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால தங்கிட்ட இருந்த வேற சாவினால திறந்து வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அவர் மனைவி தன் காதலனோட வீட்டை விட்டு வெளில போற விஷயத்தை கடிதத்துல எழுதினதை பார்த்து சட்டப்படி அந்த கடிதத்தை போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போன பிரியா எப்படி போனா, யாரோட போனாங்கிறத விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கொலை செய்யப்பட்ட பிரியா வீட்டு அக்கம்பக்கத்தை விசாரிச்சதுல 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாவே இருந்திருக்காங்க. பிரபு தன் மனைவி பிரியா மேல ரொம்ப அன்பா இருந்தாருங்கிறத குறிப்பா சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரியா தாடிக்காரன் ஒருத்தனோட போனதை பக்கத்து வீட்டுல பாத்திருக்காங்க. எஸ் இட். கார் நம்பரை பத்தி ஏதாவது அவங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. அந்த காதலன் எழுதின கடிதம் கிடைச்சதே, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த லெட்டர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ் முத்திரையை பார்த்தா கர்நாடகாவுல தும்கூர்ல இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல முரளிங்கிற பேர்ல இது சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல. மிஸ்டர் நாசர், இந்த கேஸ நம்ம ஏன் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சு பார்க்க கூடாது? பிரபு மேல நாம ஏன் சந்தேகப்படக்கூடாது? வீட்டை விட்டு போன பிரியா தன் கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு. அவன் தாடிக்காரனோட போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கு. இதுல பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல சார். சம்பவம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவங்க மேல சந்தேகம் இல்லைன்னு தீர விசாரிக்காம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எதுக்கும் பிரபுவோட ஆபீஸ் போய் விசாரிச்சு பாருங்க, ஏதாவது தகவல் கிடைக்கும். ஓகே சார். உங்க முதலாளி மிஸ்டர் பிரபுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவர் சார். அவர் மாதிரி ஒரு முதலாளி கிட்ட ஒர்க் பண்றது நாங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் சார். அவருக்கும் அவர் மனைவி பிரியாவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? அவர் வைஃப் மேல உயிரையே வச்சிருந்தாரு சார். ஆபீஸுக்கு வந்தது முதல் வேலையா வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் சார் மறு வேலையே பாப்பாரு. இந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டிய மறந்துட்டு தான் சார் மறு வேலையே பாக்குறாங்க. ஆனா அவர் வைஃப் பிரியா அவருக்கு செய்த துரோகத்தை நினைச்சாதான். ஆமா, அவர் ஒய்ஃப் இருந்தா அந்த சொத்தெல்லாம் அவருக்கு தானே சேரும். ஆமா சார், சொத்தை விட மனைவி பிரியா மேலதான் உயிரையே வச்சிருந்தார். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆபீஸ் செக்கில எல்லாம் பிரியாமா தான் கையெழுத்து போடுவாங்க. அப்படி பல தடவை போடும்போது இனிமே எல்லா பொறுப்புகளையும் நீங்களே எடுத்துக்குங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா எங்க முதலாளி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, வெல்கம் சார். தேவைப்பட்ட வந்து பாக்குறேன். சார், ஆபீஸ் மேனேஜரை விசாரிச்சேன். பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல. அப்படியே சந்தேகப்பட்டாலும் இந்த கொலை சம்பந்தமா இந்த தடயமும் கிடைக்கல, சாட்சியமும் இல்ல. சட்டத்திலிருந்து தப்பிக்க திட்டம் போட்டு தான் அந்த கொலையே நடந்திருக்கு. தடயமும் இல்லாம சாட்சியம் இல்லாம குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பல பேரை கைது செய்ய முடியாத சூழ்நிலை. ஓகே மிஸ்டர் நாசர், இப்போதைக்கு இந்த கேஸை பெண்டிங்ல வைங்க.